வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்தி வீச்சு பூகோள மற்றும் இலங்கை நிலவரங்களின் கலவை செய்தி வீச்சாக வருகின்றது. அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதர் எடுக்கும் நகர்வுகளால் பூகோள அரசியல் தட்பவெட்ப நிலைகள் உலகளாவிய ரீதியில் தகித்துக் கொள்கின்றன. இலங்கையும் மறைமுகமாக இந்த தட்பவெப்ப நிலைக்குள் சிக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில் இலங்கை தீவின் உள்ளகத்தே உண்மையிலேயே அதன் பௌதீக தட்பவெப்ப நிலைகளில் ஒரு அசாதாரண மாற்றம் தெரிகின்றது. அந்த வகையில் இலங்கையின் மலையக பகுதியான நுரேலியாவில் நேற்று மிக குறைந்த வெப்பநிலையாக 8 பாகை செல்சியஸ் பதிவாகி கொண்டது. அதேபோல மலையகத்தின் ஏனைய பகுதிகளாக இருக்கக்கூடிய பண்டாரவளையில் 11.6 பாகை செல்சியஸும், அதேபோல பதுளையில் 14.4 பாகை செல்சியஸும், ஏன் வடமத்திய மாகாணமான பொலனர்வையில் கூட குறைந்தபட்ச வெப்பநிலையாக 19.4 பாகை செல்சியஸும் பதிவாகி கொண்டது. இவை இலங்கை தீவின் சாதாரண வெப்பநிலையுடன் ஒப்பிடும்போது அசாதாரணமாக அதிகுறைந்த வெப்பநிலை என்பது நீங்கள் இந்த பதிவை பார்க்கும் போதே உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கடும் பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிரை எதிர்நோக்கிய பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று காலை 9 பாகை செல்சியஸும், லண்டனில் இன்று காலை 7 பாகையும் பதிவாகி கொண்டது. கடுமையான குளிர்காலத்தில் இருக்கும் நாடுகளிலேயே 7-9 பாகைகள் உள்ள நிலையில் வெப்பமண்டல நாடான இலங்கையின் மலையக பகுதியில் 9 பாகைக்கு நேற்று அதன் வெப்பநிலை இறங்கியமை உலகின் அரசியல் வெப்பநிலைக்கு அப்பால் பூகோள வெப்பநிலையின் ஏற்படும் மாற்றங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக மொத்தம் பூகோள காலநிலையும் சரி, அரசியல் காலநிலையும் சரி, குளறுபடியான மாற்றங்களுக்கு உருவாகி கொள்வதை சமகால நிலவரங்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன. அந்த வகையில் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது போல ட்ரம்ப் என்ற மனிதரின் நகர்வுகள் இப்போது பங்காளிகள் மற்றும் பகையாளிகளை இடம் மாற்ற தலைப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு சமாந்தரமாக ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பு மற்றும் அதன் யூரோ நாணயம் வெற்றிகரமாக நகர்வது கண்டு ட்ரம்பால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான நகர்வுகளை எடுக்க தலைப்படும் ட்ரம்ப் மறைமுகமாக அதற்காக கிரீன்லாந்து என்ற துருப்புச்சீட்டை தற்போது அடிக்க தலைப்படுகின்றார். ரஷ்யா, சீனா போன்ற அமெரிக்காவின் பகையாளிகளுக்கு நிகராக ஐரோப்பாவை அவர் தற்போது நோக்க தலைப்படுவது பூகோள அரசியலில் முன்னெப்போதும் காணப்படாத ஒரு நிலையை உருவாக்கியுள்ளது. அதுவும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க மறுக்கும் நாடுகள் என்ற அடிப்படையிலும் அமெரிக்காவுடன் மிகவும் ஆபத்தான விளையாட்டை விளையாடிக்கொள்ளும் நாடுகள் என தானே குறிப்பிடும் நாடுகளின் அடிப்படையிலும் ட்ரம்ப் சில நாடுகளுக்கு அதிரடியான வரி விதிப்பை செய்கின்றார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பை அவர் நேற்று அறிவித்திருக்கின்றார். டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, நெதர்லாந்து, பின்லாந்து ஆகிய 8 நாடுகளுக்கு அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% வரி மேலதிகமாக விதிக்கப்படும் என்றும் பின்னர் இந்த வரி 25% உயரும் என்றும் ட்ரம்ப் நேற்று அறிவித்தமை ஐரோப்பிய பங்காளி நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்ததால் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு அவசர கூட்டத்தை நடத்த உள்ளன. ஆக மொத்தம் கிரீன்லாந்தை பிடிக்க முனையும் ட்ரம்பின் திட்டங்கள் அத்லாந்திக் சமுத்திரத்தின் அக்கறை இக்கரை உறவுகளில் புதிய நெருக்கடியை தூண்டுவதை வெளிப்படையாகவே காண முடிகின்றது. 2ஆம் உலகப் போர்க்காலத்துக்கு பின்னர் அமெரிக்காவின் பாரம்பரிய பங்காளி நாடுகளாக கருதப்படும் ஐரோப்பிய நட்பு நாடுகளை எதிர்க்கும் ட்ரம்ப் தானே உலக அமைதியை இவ்வாறான நகர்வுகளின் மூலம் உரசிக்கொண்டாலும் சீனாவும் ரஷ்யாவும் கிரீன்லாந்தை விரும்பிக் கொள்வதால் உலக அமைதி ஆபத்தில் உள்ளதாக நேற்று அவர் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுக் கொண்டார். ஆனால் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நட்பு நாடுகள் மீது புதிய வரிகளை ட்ரம்ப் விதித்துக் கொண்டாலும் ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஐரோப்பிய தலைவர்களும் நேற்று உடனடியாகவே கண்டன பதிலடியை வழங்கியிருந்தனர்.
ட்ரம்பின் இந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானதென பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் சொல்ல, பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரானும் தனது பங்குக்கு இவ்வாறான மிரட்டல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென உடனடியாகவே தனது எதிர்வினையை பதிலடியாக வழங்கினார். அமெரிக்காவின் நகர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கிரீன்லாந்திலும் டென்மார்க்கிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய பின்னணியில்தான் ஐரோப்பிய தலைவர்களின் இந்த கண்டனங்களும் அதற்கு பின்னால் ட்ரம்பின் இந்த வரி அதிகரிப்பு குறித்த செய்தியும் வந்துள்ளது. கிரீன்லாந்தை பொறுத்தவரை அதன் ஒட்டுமொத்த குடிப்பெரம்பிலே யாழ்ப்பாண குடிப்பெரம்பலுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது ஏறக்குறைய 1/3 அளவானது. அதாவது ஆக மொத்தம் 57,000 குடிமக்கள் தான் கிரீன்லாந்தில் வசித்துக் கொண்டாலும் வளங்கள் நிறைந்த அந்த தீவில் ட்ரம்ப் கண் வைப்பது அவர் வெளிப்படையாக குறிப்பிடும் பாதுகாப்பு காரணங்களுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் என்பதும் தெளிவானது. இப்போது மீண்டும் இந்த பூகோள அரசியல் தட்ப வெப்பத்துடன் இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்துக்கு திரும்பி கொண்டார். ஸ்ரீலங்காவின் உள்ளூர் அரசியல் களத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு தமது அண்மைய யாழ்ப்பாண பயணத்தை மையப்படுத்தி, அதாவது அனுரவின் யாழ்ப்பாண பயணத்தை மையப்படுத்தி காட்சிப்படுத்தும் நகர்வுகளுக்கு எதிர்மறையான நகர்வுகள் தான் யதார்த்தமாக வருகின்றன. அனுர தரப்பு யாழ்ப்பாணத்தில் காட்சிப்படுத்திய நகர்வுகளுக்கு லண்டனில் இருந்து பொழிப்புரைகளை வழங்கும் சமூக ஊடக பதிவர்கள் காட்சிப்படுத்தும் காரணங்கள் இப்போது கரணங்களாக உண்மை செய்திகளால் அம்பலப்பட்டுக் கொள்கின்றன. அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்கா கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் நடத்திய நிகழ்வுக்கு ஆட்களை கொண்டு வருவதற்கு மக்களின் அன்றாட பயணத்திற்கு பயன்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவையில் உள்ள பேருந்துகளில் 70 பேருந்துகள் எடுக்கப்பட்ட விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக யாழ் மாவட்டத்தின் உள்ளூர் பொது போக்குவரத்து சேவைகள் பாதிப்படைந்திருந்தன. அப்படியானால் இங்கே எங்கு உள்ளது அனுரகுமார அரசாங்கம் கூறும் சிஸ்டம் சேஞ்ச்? ஏனெனில் முன்னே ஆட்சி அதிகார மையங்களும் இவ்வாறுதான் பொது போக்குவரத்து பேருந்துகளை பயன்படுத்தி தமது கூட்டங்களுக்கு ஆட்களை இழுத்து பறித்தார்கள். குறிப்பாக மஹிந்த அதிகார மையமாயினும் கோட்டாபாய அதிகார மையமாயினும் இதனைத்தான் செய்தது. அதே போலவே நேற்று முன்தினமும் வடக்கில் பேருந்துகள் அரச நிகழ்வுக்காக எடுக்கப்பட்டுள்ளன. இது பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவோர் பாதிப்படைந்த செய்தியை பட்டவர்த்தனப்படுத்தியது. அப்படியானால் ஒரு நிகழ்வுக்காக ஒரே தடவையில் மக்களின் சேவைக்குரிய பொது போக்குவரத்து வசதிகளில் உள்ள பேருந்துகளில் 70 பேருந்துகளை, அதுவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கூறுவது போல விசேட சேவை கட்டணங்கள் வழங்கப்பட்டு அந்த பேருந்துகள் எடுக்கப்பட்டாலும் இது சரியான ஒரு நகர்வாக இருக்கக்கூடுமா? ஆகையால் சிஸ்டம் சேஞ்ச் என சொல்லியபடி படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் என்ற வகையில்தான் அனுர தரப்பின் நகர்வுகளும் பெற தலைப்படுகின்றன. இதற்கிடையே அனுரவின் நிகழ்வுக்கு பொது போக்குவரத்து சேவையிலிருந்து 70 பேருந்துகள் எடுக்கப்பட்டு ஆட்கள் ஏற்றி இறக்கப்பட்ட நிலையில் அனுரவுக்கு கூடிய கூட்டம் இயல்பான கூட்டம் என காட்ட முனையும் வெள்ளைக்காக்கா பறக்குது என சொன்னால் கூடவே 2 வெள்ளை குஞ்சுகளும் பறக்கின்றன என அடித்துவிட தயங்காத சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் முகங்களும் லண்டன் வரை இருக்கத்தான் செய்கின்றன. சிட்டுக்குருவிக்கு பட்டம் கட்டினால் அது அங்கும் இங்கும் பறந்து சட்டி வானை முட்டியெல்லாம் மோதி லொட லொடவென சத்தத்தை எழுப்பிக் கொள்ளுமாம். அதுபோலவே இந்த அனுரகுமார திசாநாயக்கா மேனியா ஜால்ரா ஊடகக்காரர்களின் போக்கும் இருப்பதாக தெரிகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முனையும் ஒரு தலைவராக இருக்கக்கூடும். அதற்கு காரணங்களும் சொல்லப்படக்கூடும். ஆனால் அவர் குறிப்பிடும் சிஸ்டம் சேஞ்ச் உண்மையில் முறையாக வரவில்லை. அவரது ஆட்சி அமைந்து 16 மாதங்கள் கடக்கின்றன. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த சிஸ்டம் சேஞ்ச் வரவில்லை என சொல்வதற்கு பல காரணங்கள் தொடர்கின்றன. அந்த வகையில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை 70 பொது போக்குவரத்து பேருந்துகள் அனுரவின் நிகழ்வுக்காக எடுக்கப்பட்ட செய்தியும் இருக்கின்றது. இதற்கிடையே தையிட்டி விகாரை கட்டப்பட்ட காணிகள் தனிப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் என நைனாதிபதி விகாராதிபதியே தெளிவாக சொல்லிக்கொள்ளும் பின்னணியில் அவரது கருத்துக்கு யாழ் நாக விகாராதிபதியும் சார்பான கருத்துக்களை சொல்லிக்கொள்ளும் பின்னணியில் நைனாதிபதி விகாராதிபதி தையிட்டி காணிகளின் விடயத்தில் சொல்வதற்கு பல உண்மை காரணங்கள் இருக்கும் பின்னணியில் அனுர இந்த விடயத்தில் கமுக்கமாக இருந்திருக்கின்றார். ஏனெனில் தையிட்டி விகார விடயத்தில் அவர் யாழ் நிகழ்வுகளில் துல்லியமான கருத்துக்களை வெளியிடவில்லை. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு பொறுப்பான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தலைமையில்
பழைய நிர்மாண உதவியுடன் இந்த புதிய விகாரை கட்டப்பட்ட விடயம் தெளிவானது. அதுவும் இந்த சட்டவிரோத விகாரை ஒரு நூதனமான வடிவமைப்பில் 100 அடிக்கு மேல் எழுப்பப்பட்டு கட்டப்பட்ட விடயம் தெரிந்த விடயம். அன்று இந்த விகாரை கட்டப்படக்கூடாதென நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்த நிலையில் இந்த விகாரை மளமளவென கட்டி முடிக்கப்பட்ட கதையும் ஏற்கனவே தெரிந்த கதை. பொதுவாகவே நீதிமன்றம் ஒன்று இவ்வாறான ஒரு நிர்மாணத்துக்கு தடை உத்தரவை பிறப்பித்தால் அந்த தடை உத்தரவு மீளெடுக்கப்படும் வரை அந்த கட்டுமானம் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் சட்ட நிதியாக இலங்கையிலும் உள்ளது. ஆனால் தையிட்டி விகார விடயத்தில் இந்த சட்ட நியதிகள் அப்பட்டமாக மீறப்பட்டு நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் இந்த விகாரை மளமளவென துரிதமாக படைத்தரப்பால் கட்டப்பட்டது. ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசன அமைச்சே இந்த நிலப்பகுதி, அதாவது தமிழர்களின் காணிகள் முழுமையாக விகாரைக்குரிய காணிகள் என பொய்வாதம் செய்தது எல்லாம் வெளிப்படையான விடயங்கள். இதற்கும் அப்பால் திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள பகுதியில் முன்னர் 400க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வசித்ததால் அந்த பகுதியை தமிழ் மக்கள் உரிமை கோருவதை ஏற்க முடியாதென ஸ்ரீலங்கா படைத்துறை கூட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் வரை ஒரு வலிந்த திணிப்பு அறிக்கையிடலை முன்னகர்த்தியமையும் பழைய ஆட்சியின் சிஸ்டங்களாக இருந்தது. அப்படியானால் அந்த சிஸ்டங்கள் மாறி சிஸ்டம் சேஞ்ச் அனுகுமார திசாநாயக்கா தனது யாழ்ப்பாண பயணத்தில் தையிட்டி பிரச்சனையை தீர்க்க வைக்கும் திடமான அறிகுறிகளை துல்லியமாக ஏன் வெளிப்படுத்த தவறினார் என்பதை இந்த அனுரகுமார திசாநாயக்கா மேனியாக்காரர்கள் தான் விளக்கமாகவும் விவரமாகவும் தமிழ் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். இதற்கு பதிலாக தையிட்டி போன்ற சர்ச்சை இடையங்களில் போயா நாட்களில் கூடும் சிங்கள பௌத்தர்கள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து யாழ்ப்பாணத்திற்கு சில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதாக அடம்பிடித்து செல்வதாகவும் அவர்கள் அவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு செல்வது பக்தி அல்ல என அனுரகுமார திசாநாயக்கா தனது நிகழ்வில் சொன்னமை இப்போது சிங்கள சமூக ஊடகங்களில் எதிர்வினைகளை பெறுகின்றன. அப்படியானால் கொழும்பு வீதிகளில் ஆடிவேல் உற்சவம் நடக்கும்போது அதற்காக வடக்கிலிருந்து தமிழர்கள் வரும்போது தடுக்கப்பட வேண்டுமா? இவ்வாறான உரிமை தையிட்டி விகாரைக்கு போகும் சிங்கள பௌத்தர்களுக்கு இல்லையா என சிங்கள பௌத்தர்கள் சமூக வலைத்தளங்களில் வினாக்களை எழுப்ப தலைப்படுகின்றார்கள். அதாவது அனுர அரசாங்கம் வெறுமனவே நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை, மீண்டும் இனவாதம் தலையெடுக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என ஒத்தடம் வகையில் சொல்லிக் கொண்டாலும் சில பௌத்த ஆக்கிரமிப்பு விடயங்களை அரச தலைமைத்துவம் என்ற வகையில் துல்லியமாக கண்டனம் செய்யாமல், இல்லென்றால் துல்லியமாக அந்த விடயத்தில் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்காமல் பூசி மெழுகுவது, இல்லென்றால் காலத்தை இழுத்தடிப்பது, மறுபுறத்தே பௌத்த இனவாதிகளை திரள்நிலைப்படுத்தும் சந்தர்ப்பங்களை வழங்கத்தான் செய்யும். இது தையிட்டி விகாரையின் விடயத்திலும் பொருந்தக்கூடும். தையிட்டியில் வலிந்து சில் அனுஷ்டானத்துக்கு கூடும் சிங்களவர்களுக்கும் ஆடிவேலுக்காக வெள்ளவத்தையில் கூடும் பக்தர்களுக்கும் இடையிலான வலிந்த விஷம முடிச்சை இப்போது சிங்கள சமூக வலைத்தள ஊடகங்களில் போடும் அளவுக்குரிய சந்தர்ப்பங்களை அனுரகுமார திசாநாயக்கா தான் உருவாக்குவதாக கருதப்படுகின்றது. இதற்கிடையே தைப்பொங்கலுக்கு அனுர யாழ்ப்பாணத்தில் காட்சிப்படுத்தல்களை செய்தாலும், தைப்பொங்கலுக்கு வாழ்த்து எல்லாம் செய்தாலும், கொழும்பு அதிகார மையத்தின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழர்களின் பண்டிகைகள் இல்லையென்றால் ஏனைய இனங்கள் மதங்களின் பண்டிகைகளில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் இயங்குவதும் பழைய சிஸ்டத்தின் நீட்சிதான். இல்லையென்றால் சில சிஸ்டங்கள் கட்டாயம் மாறித்தான் இருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறாக மாறாத சிஸ்டங்கள் தொடர்கின்றன. அந்த வகையில் எதிர்வரும் பிப்ரவரி 1 வரும் நவம்போயா தினத்தை விளம்பரப்படுத்துவதற்காக நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் A320 ரக விமானம் ஒன்றுக்கு காசை செலவழித்து நவம்போயா வர்ணப்படுத்தல் ஏன் செய்யப்பட வேண்டும்? அதாவது அந்த விமானமே நவம்போயா வர்ணப்படுத்தல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறான விமானங்கள் ஒருபோதும் தைப்பொங்கல் வர்ணப்படுத்தல் இல்லையென்றால் இலங்கையில் உள்ள இஸ்லாமிய மக்களின் பண்டிகைகளுக்குரிய வர்ணப்படுத்தல்களை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. ஆகையால் இப்போது பிப்ரவரி 1க்காக வரும் நவம்போயா தினத்துக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நவம்போயா பிரகரா வர்ணப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இதுவும் ஒரு வகையில் பார்த்தால் பழைய சிஸ்டம் தான். ஏனென்றால் நல்லிணக்க இலங்கையில் ஏன் தைப்பொங்கலுக்கு இதே விமானத்தில் பெயிண்டை மாற்ற முடியாது, இல்லையென்றால் ஏனைய மத பண்டிகைகளுக்கு மாற்ற முடியாது? சிங்களவர்களின் இல்லையென்றால் பௌத்த மத பண்டிகைகளுக்கு மாத்திரம் காசை செலவழித்து இவ்வாறான தீந்த இடர்கள் எல்லாம் இடம்பெறுவது கட்டமைக்கப்பட்ட கொழும்பு அதிகார மையத்தின் நோக்கத்தை, அது அனுர ஆட்சி என்றாலும் அந்த பழைய சிஸ்டத்தை வெளிப்படுத்தத்தான் செய்கின்றது.
அதாவது தைப்பொங்கல் பானை சித்திரத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் காண முடியவில்லை என தமிழர்கள் மனம் புழுங்கிக் கொள்ளவில்லை, அதனை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் சில சிஸ்டங்கள் சாணேறும் அளவுக்குத்தான் அனுரவின் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் ஏறிக்கொள்ளலாம், இல்லைனால் ஏற தலைப்படலாம். ஆனால் அவை முளமேறும் அளவுக்கு ஏறுவதாக அனுரமேனியா தமிழ் இன்ஃப்ளூயன்சர்கள் இங்கு காட்சிப்படுத்த முனைவதும் தமது சமூக ஊடக பதிவுகளில் இதற்கான பதிவுகளை இடுவதும் தான் இங்கு அப்பட்டமான பூச்சுற்றலாகவும் தமிழ் ஊடகக்காரர்கள் உள்ளது உள்ளபடியே சொல்லிக்கொள்ள வேண்டிய தார்மீகத்தையும் அறைந்து சொல்கின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை மேற்கொண்டால் பாரிஸ் நகரின் 11வது வட்டாரத்தில், அதாவது ஓன்சியம் அரண்டிஸ்மோவில் நேற்றிரவு விருந்துக்காக சுமார் 50 பேர் கூடியிருந்த ஒரு கட்டிடத்தின் தளம் இடிந்து விழுந்துள்ளது. நல்ல வழியாக இந்த சம்பவத்தில் உயிர் பலிகள் ஏதும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தில் ஒருவர் கடும் காயமடைந்தார், மேலும் 19 பேர் சிறிய அளவு காயங்களுக்கு ஆளாகி கொண்டார்கள். ரியோ அமெலோட்டில் உள்ள இந்த கட்டிடத்தின் 5வது மாடியில் இந்த இடிந்து விழல் சம்பவம் இடம்பெற்றது. கட்டிடம் இடிந்து விழுந்தமைக்கு அதன் கட்டமைப்பு குறைபாடுகளே காரணம் எனவும், அதாவது ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள் தான் காரணம் எனவும், எரிவாயு கசிவால் இந்த வெடிப்பு ஏற்படவில்லை எனவும் தீயணைப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து 45 தீயணைப்பு வண்டிகளும் ஏராளமான ஆம்புலன்ஸுகளும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்றன. 145 தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை செய்திருந்தார்கள். காயமடைந்தவர்களை வைத்தியசாலைகளுக்கு அனுப்பியிருந்தார்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நீடித்த போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டதை ஈரானின் அதியுச்ச ஆன்மீக தலைவரான 86 வயதான அயத்துல்லா அலி கெமெனி நேற்று ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவ்வாறாக ஒப்புக்கொண்ட அலி கெமெனி இந்த பலிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை காரணம் என்றும் கடுமையாக குற்றஞ்சாட்டி கொண்டார். போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்காவின் இராணுவ உதவி வருவதாக ட்ரம்ப் அறிவிப்புகளை வெளியிட்ட பின்னர்தான் கலவரங்கள் தீவிரமடைந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது ஈரானிய அமைதியின் மேல் ஈடுபட்ட கலகக்காரர்கள் மின் நிலையங்கள், மசூதிகள், கல்வி நிறுவனங்கள், வங்கிகள், வணிக நிறுவனங்கள் உட்பட்ட கட்டிடங்களை சூறையாடி சேதப்படுத்தியதாகவும் அதியுச்ச ஆன்மீக தலைவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஆதரிக்கப்பட்டு நிதியளிக்கப்பட்ட குழுக்கள் தான் இந்த கலவரங்களை ஈரானில் ஏற்படுத்தியதாகவும், அந்த குழுக்கள் தமது வேலையில் அப்பாவி ஈரானிய இளைஞர்களை வீழ்த்தியதாகவும், இதனால் அப்பாவி ஈரானிய இளைஞர்களும் இந்த வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் அயத்துல்லா அலி கெமெனி குற்றஞ்சாட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.